பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். என் குலைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். கவனிங்க, இந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுறாரு. நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், அதே நேரத்தில் தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எனக்கு குறைவோடு இருக்க தெரியும், எனக்கு நிறைவோடு இருக்க தெரியும். நான் ஒன்றுக்காக போதிக்கப்பட்டிருக்கிறேன். எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்கிறதற்கு கற்றுக்கொண்டேன். எனக்கு அப்படிதான் போதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலே உங்களை வச்சாலும் உங்களுக்கு மனரம்யோன்றது ஒன்று மிக அவசியம். அதான் இந்த மனரம்யோன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஏற்றுக்கொள்ளுதல். அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ற கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கல்யாணமாக போகிற உங்களுக்கு கூட நான் சொல்றேன், இப்ப கல்யாணமாக போற இப்ப கணவன் மனைவி இருக்காங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில திருமணம் ஆனதுக்கு பிறகு ஏன் அதிகமான உடைவு வருது அப்படின்னா, அவங்களால அந்த சூழ்நிலைய அக்செப்ட் பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. அதான் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்கன்னு இப்ப எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல. அது பொதுவா 1000 பேரிடத்தில் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்கன்னு சொல்றத இவங்க 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை குறிச்சு ரொம்ப பெருமையா, பொண்ணை குறிச்சு ரொம்ப பெருமையா, ஆனா பெருமையா பேசிட்டு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்பட்டதுக்கு பிறகு அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் அப்செட் ஆயிடுறாங்க. நான் அப்படி நினைச்சுலாம் வந்தேன், நான் இப்படி நினைச்சிட்டுலாம் வந்தேன், என்னால் இருக்க முடியல, என்னால் இந்த சூழ்நிலையை கடக்க முடியல. அதனாலேயே இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிவினைக்கு நேராய் கடந்து போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ண முடியல. ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுது, தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவனார் எப்படிப்பட்டவர்னு இவங்களுக்கு தெரியாது. வேலைக்காரன் சொல்ற வச்சுதான் ரெபேக்காளுக்கு தெரியும். மற்ற மாதிரி ஈசாக்கு அவங்க பார்க்கல. ஆனா அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்ற ஒரு மனப்போக்கம் இருந்ததுனால தான் அவங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே போல ஈசாக்கும் அப்படிதான். எனக்கு கிடைக்க போகிற அந்த மனைவி ஒல்லியா இருக்குமோ, குண்டா இருக்காங்களோ, அப்படி இருக்காங்களோ, இப்படி இருக்காங்களோ, எதுவுமே தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன்ற அந்த மனப்பக்குவம் தான் அவங்க வாழ்க்கையினுடைய சக்சஸ். தேவ பிள்ளையே, உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை, இன்றைக்கு உங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கா, நிறைய போராட்டம் இருக்குதா, நீங்க நிறைய பேர் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? காரணம் என்ன அப்படின்னா, அந்த சூழ்நிலையை உங்களால நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை இவர் ஏமாத்திட்டாரு, என்னை இவங்க ஏமாத்திட்டாங்க, இவன் என்னை ஏமாத்திட்டான், மாமனார் என்னை ஏமாத்திட்டாரு, புரோக்கர் என்னை ஏமாத்திட்டாரு, பாஸ்டர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன், பரவாயில்ல, இந்த பாதையை கடக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எனக்கு இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றியை தருவார்னு நீங்க சூழ்நிலைய அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா, வெற்றியுள்ள தலைவியாய் நீங்க மாறவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த 2வது ஆலயம் கட்டுகிறதற்காக பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. அப்போ வாலிபர்கள் பெருசா இல்லை, அதான் வேலை செய்கிற மாதிரி ஆட்கள் யாருமே இல்லை, ரொம்ப குறைவான ஆத்துமாக்கள் தானே இருந்தாங்க.
எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு சின்ன சின்ன உதவியை செய்வாங்க. அதுவும் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்ததுனால அந்த ஆலயத்தை வெளியில வந்து நம்ம ஒரு இன்ஜினியர் இடத்துல கொடுத்து அதற்கு பணத்தை கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டுற அளவுக்கு வந்து என்கிட்ட பணம் இல்லை. அதான் இருக்கிறதே இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துக்கு லேண்டுக்கு அட்வான்ஸும் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு அந்த ஆலயத்தை கட்டணும். அதனால பெரிய அமௌண்ட் இல்லாததுனால எங்கள் திருச்சபைக்கு வருகிற ஒரு ஐயா, ஆனந்த் ஐயா, அவங்க தான் வந்து அந்த கட்டடத்தை வந்து அந்த ஷெட் ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகாக அவங்க பண்ணி கொடுக்கறதுக்காக முன் வந்து அவங்க பணமெல்லாம் பெருசாக வாங்கலை, ரொம்ப அழகாக வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போது அந்த ஆலயம் வந்து பண்ணி நடக்குது, ஆனால் ஆள் இல்லை. அவர் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டண்ட்டும் வரல. பொதுவாக வந்து நான் வந்து ஊழியத்துக்கு வர்றதற்கு முன்பாக ரொம்ப கடினமான வேலை எல்லாமே நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப கடினமான வேலை செஞ்சவன் தான் நான். செங்கல் சூழலில் வேலை பார்த்துருக்குறேன், சாணி சுமக்கிற வேலை பார்த்துருக்குறேன், ரப்பர் ஷீட்டு அதில் வேலை பார்த்துருக்குறேன், கல்லுடைக்கிற வேலை பார்த்துருக்குறேன், அதான் இது பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கிற வேலையை பார்த்துருக்குறேன், விற்கிற வேலையை பார்த்துருக்குறேன், குழி நோண்டுற வேலையை பார்த்துருக்குறேன், விவசாய வேலையை பார்த்துருக்குறேன், எல்லாமே நிறைய வேலை பார்த்துருக்குறேன். எவ்வளோ கஷ்டமான வேலையும் பார்த்துருக்குறேன். அதனால வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் எனக்கு பெரிய அச்சமெல்லாம் இல்லை. அவ்வளோதான், சட்டையை கழட்டி போட்டு அப்படியே ஃபீல்டில் இறங்கியாச்சு. அதான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தம்பிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நிறைய தம்பிங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஏதாவது ஒரு வேலைன்னு சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணால் வந்து செய்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நான் தான் பாஸ்டர், நான் கூட்டுவேன், நான் பாய் போடுவேன், நான் ரெடி பண்ணுவேன். ஏதோ ஒரு சில மக்கள் இருந்தாங்க, நான் குழி தோண்டுவேன். அந்த வேலைக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நாள் கூட நான் பாஸ்டர் நான் வந்து இந்த மாதிரி சாந்தெல்லாம் சுமந்துட்டு இந்த மாதிரி இரும்பெல்லாம் தூக்கி கையில் வச்சுருந்தா யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க. நம்ம கெத்தாக இருக்கணும், நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்று அந்த வேலை இந்த வேலைன்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு ஒருவேளை வளர்ந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ யோசிச்சிருக்கிறேன், இப்போ தான் நிறைய பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த படிக்கு போகணும், நம்ம அடுத்த இதுக்கு போயிட்டு நம்ம ப்ரேயர்லேயே இருக்கணும், அவங்க வேலை செய்யட்டும் அப்படின்னு இருக்கணும்னு இப்போ தான் நினச்சிருக்கிறேனே தவிர அப்போ எனக்கு அப்படி வரல. நான் பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மேலே இந்த கூரை ஷீட்டு போடும்போது அசிஸ்டண்ட் வராததுனால நானும் இன்னொரு பிரதர் 2 பேரும் சேர்ந்து அந்த ஷீட்டுக்கு வந்து ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருக்கிறோம். வெயில் அப்படியே மேலே வெயில் அடிக்குது, கீழே வந்து அந்த ஷீட்டினுடைய சூடு அப்படியே நின்றுருக்கிறேன். ஒரு ரவுடி அப்படின்னா வந்து அவர் வந்து கிறிஸ்டினா இருந்தவர் தான், ஆனால் வந்து யாருக்குமே அவர் அடங்க மாட்டார். அவங்க அம்மா அப்பா வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, ஐயோ இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப தம்பியினுடைய அம்மாட்ட அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இவன் இந்த மாதிரி பேர் தான் கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறான், ஆனால் ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்கிறான், இவனை மாற்றவே முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, வழக்கமாக சொல்லிட்டே இருப்பாங்க. திடீர்னு நான் மேலே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வாலிப பையன் உள்ளே வந்து நம்ம சர்ச்சில் இருக்கிற அந்த வாலிப பையன் இடத்துல அவனுடைய பைக்கு சாவியை கொடுக்கறதுக்காக வேலை நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு வரான். வந்த உடனே மேலே பார்த்த உடனே என்ன பாஸ்டர்னு தெரியும். பாஸ்டர் அப்படின்னா சொல்லுப்பா அப்படின்னு. இல்லை இந்த சாவியை அவனுக்கு கொடுக்கணும், வச்சுட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னா. சரிப்பா நீ வச்சுட்டு போங்க அப்படின்னு. நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ உங்களுக்கு ஏதாவது வெளியே போகணும், இல்லை நீங்கள் வந்து ஒன்றும் வெளியே போகணுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன். நான் பார்த்துட்டு அந்த தம்பி போயிட்டார். ஆனால் அடுத்த நாளிலிருந்தே அந்த பையனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அது வரைக்கும் வேலைக்கு போகாத பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு. ஒரு 2-3 மாதங்கள் தாண்டதற்கு பிறகு அவன் ஒரு நாள் வந்து சொல்கிறான், நான் இப்போ சம்பாதிக்க ஆரம்பித்தேன், நான் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் இப்போ ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முழுக்க காரணம் ஆண்டவருக்கு அடுத்தது நீங்கள் தான் பாஸ்டர் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர்,
அன்னைக்கு நீங்க இந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் 50 பேர் அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சர்ச்சினுடைய பாஸ்டர் மேல அந்த கூரையில சீட் அடிச்சிட்டு அவ்வளோ வெயில்ல நீங்க அழுக்கு துணியோட நின்றுட்டு இருந்ததை பார்த்து நான் அரண்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றதுக்கு பலிபீடத்தில் அப்படி நிக்கிறீங்க, பிரேயர் நடத்தினா அப்படி யூனிஃபார்ம் போட்டு அப்படி வந்து நிக்கிறீங்க. ஆனா அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு தயக்கம் கூட இல்லாம வேலை செஞ்சதை பார்த்துட்டு என்னமோ என் மனசுல குத்தப்பட்டு, இவர் இந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சுட்டு இந்த வேலையும் செய்யறாரு, நம்ம ஏன் தண்டமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு குத்தப்பட்டு நான் இந்த வேலை இறங்கிட்டேன். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு வந்து சொன்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒவ்வொரு விஷயம் ஆலயத்தில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கும்போது, வேலை நடக்கும்போது, இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையில ஏதோ ஒரு பார்ட்ல நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஊழியம் ஓகே, இதுல என்ன இந்த எல்லா கல்லும் என்ன சொல்லணும் அப்படின்னு அடிக்கடி நான் நினைப்பேன். ஆனா அப்பெல்லாம் நினைக்கும் போது நினைப்பேன், நம்ம இப்படி ரொம்ப அழுக்கா இருந்தா யார் நம்மகிட்ட வந்து ஜெபம் பண்ணுவான்? நம்ம இப்படி அழுக்கா இருக்கிறோமே, அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி அழுகா இருக்கிறோம், விசுவாசிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஆனா உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்ப நான் ஆலயத்தினுடைய வேலைக்காக ரொம்ப அழுக்கா இருக்கிறேனோ அப்பதான் என்கிட்ட ஜெபம் பண்றதுக்கே நிறைய பேர் வருவாங்க. நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் ஒரு பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிறேன், அதை விட்டு நான் இறங்கவே மாட்டேன், அதை விட்டு நான் கீழே வரவே மாட்டேன். நான் கெத்து, நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு அப்படியெல்லாம் கீழே இறங்கி வந்து அதெல்லாம் செய்யலாம் முடியாது. இந்த கெத்து, இந்த இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும்போது சொல்றாரு, ஊழியத்தின் நிமித்தமாய் ஊழியத்துல அவனுக்காக கண்களை பிடுங்கி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருந்தாங்க, அவனை தெய்வம்னு சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம வேதம் சொல்லுது, அந்த ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறதற்காக வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சாராம். ஊழியத்தை நிறுத்தல. நான் இங்க வந்துட்டு எப்படி நான் வந்து இந்த மாதிரி கீழே இறங்குவேன்னு நினைக்கல. அதனால அவிசுவாசமா ஊழியத்துக்கு வந்துட்டு பணம் இல்லாதனா வேலைக்கு போங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இவ்வளோ பெரிய மதிப்புல இருக்கிற நான் இறங்க மாட்டேன்னு மட்டும் ஒரு காலத்திலையும் சொல்லவே சொல்லாதீங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப அழகான வார்த்தை. நான் பந்தியில இருக்க வேண்டியவனா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன், பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். நிறைய பேர் இந்த தொழிலில் இருக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, தொழில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப அன்பான ஆலோசனை கொடுக்குறேன். பிரதர், நீங்கள் மேனேஜர் தான் பிரதர், பிரதர் நீங்கள் ஓனர் தான் பிரதர். ஆனால் சில நேரத்தில் நீங்கள் ஒரு அந்த வேலையை குறித்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதில் ஒரு அடி எடுத்து வச்சாதான் வேலைக்காரங்க சில நேரத்தில் 10 அடி எடுத்து வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் ஒரு உயர்வை தருவாரு, அது எட்டாத உயரம். அன்னைக்கு நீங்க இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போங்கடா போய் செய்யுங்கன்னா 10 பேர் இறங்கி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வருகிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஃபீல்டில் இறங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அமைதியா இருந்துட்டு அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க மேல் பார்வையாளனா இருங்க. அந்த டைம்ல நீங்க போய் இறங்கி வேலை செய்ய வேண்டாம். அது உங்க மதிப்பு, அது வந்து மதிப்பை கெடுத்துறதை விட அது வந்து அது நீ உங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்குது, அதை போய் நீங்க செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நீங்க அதை செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் இப்போ வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னா இவன் கமிட்டடு. தூக்கணும்னா தூக்குடா, எடுக்கணும்னா எடுறா, கழுவணும்னா கழுவிடுறா, கிளீன் பண்ணா பண்ணிடு, பார்த்துக்கலாம். அதுதான் எந்த நிலைமையில இருந்தாலும் நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்கணும்னா மனரம்யம். மனரம்யம் இது ஆண்டவர் விரும்புகிறார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலை கஷ்டம் தான் தேவனுடைய பிள்ளை,
நீங்க எதிர்பார்த்து வந்தது மாதிரி எதுவுமே நடக்கல, உண்மைதான். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தது வேற, அங்க நடக்கிறது வேற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவன் அக்செப்டட், ஏத்துக்குங்க, ஏத்துக்குங்க, ஏத்துக்குங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஜெயிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் மாத்தி காமிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் இந்த இடத்துல உயர்றேன்னு கமிட் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.